அந்த சம்பவம். சிறுகதை. ஆசிரியர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள். தடக் தடக் என்று வண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறது. வானமெங்கும் மல்லிகை பூவாய் மலர்ந்து சிரிக்கும் விண்மீன்களும் வண்டியோடு ஓடி வருகின்றன. எத்தனை நேரம்தான் ஜன்னலுக்கு வெளியில் எட்டி பார்த்து கொண்டு இருப்பது? சிலுசிலுக்கும் குளிர் காற்றுக்கு பயந்து சாந்தி கண்ணாடி கதவை பொருத்திவிட்டு உள்ளே திரும்புகிறாள். அந்த முதல் வகுப்பு கூபேயில் இன்னொரு பிரயாணியும் இருக்கிறார். அவரும் தூங்கவில்லை. ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார் போலும். அடிக்கடி தனக்குள் புன்னகை செய்தவாறு அவர் கதையின் போக்கிலே மனதை தேக்கி சுவைத்து ரசிப்பதை அவளால் உணர முடிகிறது. சாந்திக்கு அந்த மௌனம் பிடிக்கவில்லை. இரவின் அமைதியில் ரயில் ஆற்று பாலத்தின் மீது எழுப்பும் பயங்கரமான ஓசையும் பிடிக்கவில்லை. அமானுஷ தன்மையிலிருந்து மனுஷ தன்மைக்கு வர அவரை அந்த எதிர்பெஞ்சு பிரயாணியை எப்படியாவது பேச வைத்தாக வேண்டும். ஆனால் அவரோ விளக்கின் ஒளி ஒரு கன்னத்தில் படும்படியாக முகத்தை திருப்பியவாறு பக்கங்களை புரட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை ஏதாவது பரீட்சைக்கு படிக்கிறாரோ என்னவோ என்று அவருடைய போக்கை தடை செய்ய சாந்தி பெரிதும் தயங்குகிறாள். இருப்பினும் முயன்று பார்க்கும் நோக்கத்துடன் கூடையிலிருந்து ஆரஞ்சு பழங்களை எடுத்து வைத்து அவரை எப்படி கூப்பிட்டு கொடுப்பது என்று சிறிது யோசிக்கிறாள். ஓர் ஆடவனுடன் வலுவிலே சென்று பேச தயங்க தான் ஒன்றும் இளம் பெண் அல்லவே என்கின்ற நினைப்புடன், ப்ளீஸ் பழம் சாப்பிட்றீங்களா என்று அவரை கூப்பிட்டு விடுகிறாள் சாந்தி. எஸ் என்று திரும்பிய அந்த பிரயாணி சாந்தியை விட வயதில் சிறியவர். பழத்தை எடுத்து அவரிடம் கொடுத்த சாந்தி திரும்பிய வாக்கிலே அவள் கரத்திலிருந்து அதை பெறுபவரின் முகத்தை நன்றாக பார்க்க முடிந்தது. கூர்மையான நாசி, மேட்டு நெற்றி, துருதுருக்கும் விஷம கண்கள், படிப்படியாக அலை போல பரவி கிடக்கும் கிராப்பு, பென்சிலால் வரையப்பட்ட மீசை போல அரும்பாக மீசை, அந்த முகம், அந்த கண்கள் அவளுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறமும் நினைவில் பளிச்சென்று தெரிந்தன. நானும் உங்களுக்கு ஏதாவது தர வேண்டும், சற்று இருங்கள் என்றவாறு மேலே இருந்து கீழே குதித்து தன் கூடையை திறந்து 2 மைசூர் பாகு வில்லையை அவள் முன்பாக நீட்டியபடி நேருக்கு நேர் நிற்கிறார் அந்த பிரயாணி. மன்னியுங்கள், நீங்கள் நீ சங்கரல்ல? தவறானால் மன்னியுங்கள். சாந்தி மைசூர் பாகை கையிலே வாங்காமல் உற்று பார்த்தபடியாக கேட்கிறாள். ஆமாம், என் பெயர் உங்களுக்கு. அட, நீங்கள் சாந்தி டீச்சர் அல்ல? வணக்கம்மா, உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு? கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்குமே. ரொம்ப மாறிட்டீங்க, தலையெல்லாம் நரைச்சி போச்சு. இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்க என்று கேள்விகள் கணைகளாக வருகின்றன. சாந்தி சிரிக்கிறாள், அதே அமைதியான சிரிப்பு. அந்த நாட்களில் அவள் டீச்சராகவும் அவன் மாணவனாகவும் இருந்தபோது சிரித்த அதே சிரிப்புத்தான். ஷங்கர், முதல்ல பழத்தை எடுத்து சாப்பிடு. ரொம்ப நேரமாக படிக்கிற, நானும் கவனிச்சுண்டு தான் இருந்தேன். அப்புறமா பேசலாம். வாத்தியாரம்மாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஷங்கர் 2 பழங்களையும் உரித்து தன் கையில் முழுசாக ஒன்றை ஏந்தியபடி அவள் பக்கமாக இன்னொரு பழத்தை நகர்த்துகிறான். இருவரும் பழம் சாப்பிடுகின்றனர். ரயில் தன் 2 பக்கங்களிலும் ஓடிவரும் காடுகளை பின் நிறுத்தி முன்னே விரைந்து கொண்டு இருக்கிறது. வானத்திலே மூலியாக உலாவரும் நிலவு. சாந்தி அவனை கனிவுடன் பார்க்கிறாள். இப்போ நீ என்ன செய்து கொண்டு இருக்க? அதை முதல்ல சொல்லு. எனக்கு வயசாயிடுத்துன்னு நீயே சொல்லியாச்சு. நான் போன வருஷம்தான் ரிட்டையர். அப்புறமா எத்தனையோ பள்ளியிலிருந்து வேலைக்கெல்லாம் அழைப்பு வந்தது. மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுறது இல்லையா? இப்படி காசி, ஹரித்வார், பத்ரின்னு போயிட்டு ஊருக்கு திரும்பிட்டு இருக்கேன். உன்னை பற்றி சொல்லு ஷங்கர். ஷங்கரும் சிரிக்கிறான். அதே விஷமத்தனமான சிரிப்புத்தான். சிரிக்காத ஷங்கர், கேட்டதுக்கு பதில் சொல்லு. சாந்தி திடுக்கிட்டவளாக, மன்னிச்சுக்கோப்பா, பழைய நினைவில் அதட்டினேன். உன் குணம் மாறலன்னு தோன்றது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணமாகி குழந்தை குட்டிகள் இருக்கா? மன்னிக்க என்ன இருக்குது டீச்சர், உங்கள் புண்ணியத்தில் நல்ல நிலைமையில் இருக்கேன். விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். எல்லாரையும் கண்காணிக்கிற பெரிய பொறுப்பு. கல்யாணமாகி 3 குழந்தைகள் இருக்கு. அவள் ரொம்ப அழகி இல்லாவிட்டாலும் உங்கள் மாதிரி அடக்கமான அழகி. விஷமத்தனம் மட்டும் இன்னும் போகலையே. சாந்தி மறுபடியும் அதட்டுகிறாள். குழந்தைங்க என்ன கொல்லலை.
எல்லாமே அவ மாதிரி எல்லாத்துலேயும் ஒழுங்குதான். இப்போ நீ மாத்திரம் என்ன ஒழுங்கு இல்லாம இருக்கியா? அது ஒரு காலம் சங்கர். உனக்கு நினைவு இருக்கா? ஏன் இல்லாம டீச்சர்? சங்கரின் கண்கள் பனிக்கின்றன. சாந்தி அந்த நினைவுகளில் ஒன்றி இருந்தாள். ரயில் இரு மருங்கிலும் ஓடிவரும் மலைத்தொடரின் இடையே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த 10வது வகுப்பறை சங்கர் உள்ளே நுழைந்தவுடன் களை கட்டிவிடுகிறது. பாட்டும் சிரிப்புமாக பையன்கள் கும்மாளம் போட்டுக்கொண்டு இருக்கின்றனர். சாந்தி வேலைக்கு புறப்பட்டவுடன் பெண்கள் பள்ளியாக இருந்தால் தேவலை என்றுதான் அவள் பெற்றோர் அபிப்பிராயப்பட்டனர். எந்த பள்ளியானால் என்னம்மா? என்னிடம் படிக்கப் போகின்ற குழந்தைகளுக்கு நான் தாய் மாதிரி. ஆண் பெண் என்கின்ற பேத உணர்ச்சி டாக்டர்களுக்கு எப்படி இல்லையோ அப்படி பாடம் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடாது. நான் தைரியமாக சமாளிச்சுப்பேன். என்னை விட வயதில் மூத்தவர்களாக 4-5 பெண்கள் வேலைக்கு வருகிறார்கள் என்று சாந்தி தன் பெற்றவனிடம் வாதாடி ஜெயித்து பள்ளியிலே ஆசிரியையாக சேர்ந்தாள். எந்த காலத்திலும் படிப்பில் சிறு வயதில் துடியாக முன்னேறும் குழந்தைகளும் உண்டு, பின்தங்கி விடுகின்ற குழந்தைகளும் உண்டு. சாந்தி தன் வகுப்பறையில் நுழைந்தபோது கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருந்த 3 பெரிய பையன்களை பார்த்தாள். அவர்கள் வயதில் முன் வரிசையில் உட்கார்ந்து இருந்தவர்களை விட மூத்தவர்கள். அந்த வயதுக்கேற்ற முதிர்ச்சியும் அவர்கள் முகத்தில் நிழலாடின. அப்போதுதான் அரும்பி வருகின்ற மீசையும் அதனால் ஏற்பட்ட உள்ள கிளர்ச்சியின் காரணமாக அடிக்கடி சலிக்கும் மனதையும் படைத்த அந்த மாணவர்கள் சாந்தி போதிக்கும் பாடங்களை கவனிப்பதை விட அவளை அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தனர். இதிலே சங்கர் மிகவும் துடியாக இருந்தான். அவனுடைய துருதுருக்கும் பார்வையும் சிரிப்பும் அவனை ஒரு விஷமக்காரனாக காட்டியது. வகுப்பில் எந்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்ல மாட்டான். பேசாமல் நிற்பான். சாந்தியினால் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. இடையிலே ஒரு நாள் அவள் விலாசத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. விஷமத்தனமான காதல் கடிதம். இரவிலும் பகலும் எந்த நேரத்திலும் அவள் நினைவாகவே ஓர் ஆத்மா துடித்து கொண்டு இருப்பதாக கடிதத்தில் காணப்பட்டது. முத்து முத்தாக ஒரு பெண்ணின் கையெழுத்து போல காணப்பட்ட அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு சாந்தி 3 இரவுகள் தூங்காமல் யோசித்து பார்த்து கொண்டிருந்தாள். பள்ளிக்கு போகும் வழியிலோ திரும்பும் போதோ இந்த இரகசிய காதலனை அவள் எங்கேயும் பார்க்கவில்லை. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவளுடைய தந்தையை போன்றவர். மற்றவர்கள் அவளிடம் பழகும் முறையிலிருந்து அவளால் எந்த கலங்கத்தையும் யார் மீதும் சுமத்த முடியவில்லை. சில நாட்களில் அவள் அதை ஒதுக்கிவிட்டு முன்போல இருக்க ஆரம்பித்தாள். சங்கரிடம் பல மாறுதல்கள் தெரிந்தன. மற்ற மாணவ மாணவிகள் அவளை நேருக்கு நேர் பார்த்து பேசி பழகும்போது அவன் அவளை கண்டதும் தலை குனிந்தவாறு வெளியில் போய்கொண்டிருந்தான். மறுபடியும் 1 மாதம் கழித்து அதே கையெழுத்தில் இன்னொரு கடிதம் வந்தது. அன்று சங்கரின் நோட்டு புஸ்தகம் ஒன்றை வாங்கி மிகவும் உன்னிப்பாக கவனித்தாள் சாந்தி. கையெழுத்து அவனுடையதல்ல. பாவம், ஒரு சின்ன பையன் மீது சந்தேகப்படுகிறோமே என்று அவள் தனக்குள்ளாக வருந்தினாள். அத்துடன் இந்த கடிதம் விஷயமாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைத்து தலைமை ஆசிரியரிடம் அவள் அந்த 2 கடிதங்களையும் கொடுத்தாள். அவர் படபடப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தார். அமைதி தவழும் அவள் முகத்திலே சலனம் ஏதும் இல்லாமல் இருப்பதை பார்த்துவிட்டு, மிஸ் சாந்தி, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று கேட்டார். நத்திங் சார். இந்த கடுதாசிகளை எங்கள் அப்பாவிடமே காட்டியிருப்பேன். அனாவசியமாக பயந்து போய் என்னை இங்கே வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி விடுவாங்க. இந்த மாதிரி அனாமதேய கடுதாசிகளை பார்த்து பயந்து போக முடியுமா? இல்லை வேலையைத்தான் விட முடியுமா? எதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கட்டும்னு. ஆல்ரைட், திரும்பி இந்த மாதிரி ஏதாவது வந்தா பார்க்கலாம். தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு சாந்தி போய்விட்டாள். ஆனால் சுவர்களுக்கும் காதுகள் உண்டு என்கின்ற பழமொழியை உறுதிப்படுத்துவது போல அந்த நேரத்தில் தலைமை ஆசிரியரின் அறைக்கு வெளியில் காத்திருந்த இன்னொரு ஆசிரியையின் காதிலே இந்த விஷயம் அரை குறையாக விழ அவள் அதற்கு கண் காது மூக்கு வைத்து பேச சாந்தியை பார்த்தாலே எல்லோரும் கசமுசவென்று ரகசியம் பேச ஆரம்பித்தார்கள். அன்று வகுப்பிலே புதிதாக ஆங்கில செய்யுள் ஒன்றை போதிக்க வேண்டியிருந்தது. புஸ்தகத்துடன் தன் மேஜைக்கு அருகிலே வந்து அந்த செய்யுளை படிக்கும்படி சங்கரை அவள் அழைத்தாள். அவன் முதலிலே தயங்கினான். பிறகு எழுந்து நின்றான். சங்கர், சீக்கிரம் வாப்பா. இந்த வகுப்பிலே நான் இந்த பாடலுக்கு விளக்கம் தந்தாக வேண்டும். பரீட்சை நெருங்குகிறது பாரு.
சங்கர் தடுமாற்றத்துடன் மேஜை அருகிலே வந்தான். பிரித்த அவன் புஸ்தகத்திலிருந்து ஒட்டப்பட்ட தபால் கவர் ஒன்று கீழே விழுந்தது. அதன் மேல் கொட்டை கொட்டையாக அதே முத்து முத்தான சரங்கள் போன்ற எழுத்திலே சாந்தியின் விலாசம் எழுதப்பட்டு இருந்தது. சாந்தி அந்த கவரை எடுத்துக்கொண்டு அவனையே உற்று பார்த்தாள். இத்தனையோண்டு பொடிப்பையன் ஆள் வளர்ந்து இருந்தால் போதுமா தன்னிடம் அறிவு பிச்சைக்காக மண்டியிட்டு வணங்கும் நிலையிலே உள்ள மாணவன்? ஷங்கர், இந்த கடுதாசி யார் எழுதினது? பொய் சொல்லாம சொல்லு. அவன் தன் உதடுகளை கடித்தவாறு தரையை பார்த்து கொண்டு நின்றான். சரி, என்னோட வா இப்படி என்று தன் தளிர் கரங்களினால் அவனை பற்றி தரவென்று தலைமை ஆசிரியரின் அறைக்குள்ளாக அழைத்து போய் நிறுத்தினாள். பிறகு உண்மை மளமளவென்று வெளியாகியது. சங்கரின் நண்பன், அந்த பள்ளியிலே பயிலாத மாணவன், இந்த மாதிரி கடிதங்களை வரைந்து கொடுக்க ஷங்கர் ஏதோ ஒரு ஆவலின் உந்துதலினால் கடிதங்களை தபாலில் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறான். மிஸ் சாந்தி, இவனை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? பள்ளியை விட்டு டிஸ்மிஸ் செய்யட்டுமா? வேறு பள்ளியிலே சேர டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தந்து வெளியில் அனுப்பிவிடவா? சாந்தி சங்கரை ஏறிட்டு பார்த்தாள். அவள் கண்களுக்கு அவன் இத்தனையோண்டு பொடி பையனாக காட்சி தந்தான். இவனுக்கு சரிசமமாகத்தான் எதற்காக எதிர்த்து போராட வேண்டும்? தன்னிடம் அறிவு பிச்சைக்காக காத்திருக்கும் மாணவனை பழி வாங்குதல் தனக்கு ஏதும் நன்மை வந்துவிடப் போவதில்லை. ஒன்றும் வேண்டாம் சார், பாவம். இனிமே இந்த மாதிரி செய்யாதே சங்கர். என்னை நிமிர்ந்து பாருடா. நான் உனக்கு தாயார் மாதிரி. வருடங்கள் ஓடிவிட்டன. சாந்தி டீச்சர் பிறகு பலதரப்பட்ட மாணவ மாணவியர்களை தன் வாழ்க்கையிலே சந்தித்து விட்டாள். அத்துடன் அவளுக்கு காதல் கடிதங்கள் வரைந்த சங்கரை பற்றி அவள் தன் கணவனிடமே சொல்லி சிரித்து வருந்தியும் இருக்கிறாள். மலைத்தொடர்களை விட்டு நீங்கி ரயில் சமதரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. விடியற் காலை கீழ் வானத்திலே தங்க நிறம். அந்த காலை நேரத்திலே சாந்தி சங்கர் கூறிய அந்த பழைய நினைவுகளை கேட்டு மீண்டுமாக சிரித்தாள். இப்போ நினச்சா உனக்கே வெட்கமாகவும் கேலி கூத்தாகவும் இருக்கு இல்லையா சங்கர்? ஆமாம் டீச்சர், நான் 10வது பாஸ் பண்ணி மேலே படிக்க ஆரம்பித்ததும் அந்த சம்பவத்தை நினச்சி ஊமை குரலில் அழுது உள்ளத்தை ரணமாக்கி கொண்டிருக்கிறேன். அன்று என்னை மன்னியுங்கள் டீச்சர் என்று ஒரு வார்த்தை உங்களிடம் கேட்க துணிவு இல்லை. ஏதோ மகத்தான காரியத்தை சாதிக்க முனைந்தது போலவும் அந்த முனைப்பிலிருந்து சறுக்கி விழுந்து விட்டேன் போலவும் மருகினேன். பிறகு நான் எவ்வளோ பெரிய தவறை செய்துவிட்டேன் என்பது தெரிந்தது. ஆனால் உங்களை நான் மீண்டும் பார்க்கவில்லை. உங்கள் விலாசம் எப்போதாவது கேள்விப்பட்டாலும் பார்க்கிற துணிவும் இல்லை. என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி கிட்ட மனம் திறந்து பேசுகின்ற போது இந்த விஷயத்தை தான் முதலில் கூறி வருந்தினேன். உன் புருஷன் ஒரு விதத்திலே அயோக்கியன் என்று கூட சொன்னேன். அவளும் உங்களைப் போல சிரித்துவிட்டு மௌனமாக இருந்து விட்டாள். அதன் பிறகு என் குழந்தைகளிடம் அவர்கள் புரிந்து கொள்கின்ற வயது வந்தவுடன் இந்த சம்பவத்தை கூறி அவர்களை எச்சரிக்கை செய்தேன். சாந்தி இரக்கத்துடன் அவனை பார்த்தாள். ஷங்கர், நீ அற்பமான விஷயத்தை இவ்வளோ பெரிதுபடுத்தி இருக்கக்கூடாது. மனிதனின் மன வளர்ச்சி அவன் வாழ்க்கையில் முன்னேறும்போது தான் ஏற்படுகிறதா, பள்ளிகளில் அல்ல. அங்கே அந்த வளர்ச்சிக்காக அஸ்திவாரம் போடுகிறோம், அவ்வளவுதான். ரயிலின் வேகம் குறைகிறது. ஷங்கர் இறங்க வேண்டிய ஊர் நெருங்குகிறது. அவன் சாந்தி டீச்சரை அங்கு இறங்கி தன்னுடன் ஒரு நாள் தங்கிவிட்டு போக வேண்டும் என்று அழைக்கிறான். அந்த அழைப்பை ஏற்க மறுத்த சாந்தி, என்னை பற்றிய அந்த சம்பவம் உன் குடும்பத்தில் ஒரு நினைவாகவே இருக்கட்டும் ஷங்கர், அதை உண்மையாக்க நான் விரும்பவில்லை என்று கூறுகிறாள். ரயில் விரைகிறது. காலத்தை கடந்து அது எங்கேயோ விரைவது போல ஓர் அச்சுறுத்தல் அவளுள் எழுகிறது. சாந்தி படிக்க ஆரம்பிக்கிறாள். அன்பானவர்களே, சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அந்த சம்பவம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.